நடக்கிறதெல்லாம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ விஜய் அண்ட் காவேரியுடைய வாழ்க்கையில் இப்போ யமுனாவும் நிவினும் வர்றது எல்லாமே வந்து காவேரிக்கு மேலே இருக்க காதலை விஜய்க்கு அதிகரிக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காவேரி பேசாமல் இருக்க காவேரி உங்கள் அம்மா வீட்டு கிளம்பி போக காவேரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி யமுனாவை வந்து சரி பண்ணுறதுக்கு யமுனாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து விஜய்க்கு அவங்கள பிரியிறோமோ அவங்க தள்ளி போகிறாங்களோ அப்படிங்கிற பயத்தை கொடுக்குது. அதனால தான் டேரெக்டாகவே வந்து உங்கள் அக்கா அடிக்கடி கிளம்பி அந்த வீட்டுக்கே போயிடுறா, என்னென்னு கொஞ்சம் பார்த்து அவளை இங்கே வர சொல்லு, அவளை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வர ஆரம்பிக்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நல்லதுக்கோ அதே அளவுக்கு நமக்கு பயமாக வேறு இருக்குது. இவ்வளோ காதலோடு இருக்க மனுஷன்ட்ட யாராச்சும் வந்து நிவினும் காவேரியும் திருப்பி வந்து ஓடி போகிறாங்க, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லி காயப்படுத்திடுவாங்களா, எதுவும் பிரச்சனை ஆகிடுமா இன்னும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ புது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாரதா அதாவது காவேரியுடைய அம்மா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு, ஏதோ நம்ம பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்காள் என்னங்கிறத பார்க்குறாங்க. கிளம்பி வர சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, அந்த மேலே தான் இருக்கா காவேரி அப்படின்னு மேலெலாம் அனுப்பிவிட்றாங்க. மேலே அனுப்பிவிட்டா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அம்மாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க காவேரி. ஏன்னா அவங்க மனசில் அவ்வளோ குழப்பம், கேள்வி. யமுனா புரிஞ்சுக்க மாட்டாங்க, யமுனாவே வந்து ஏதோ ஓடி போகிறாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து காதல் வச்சுருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தா இவர் வேறு ஏமாற்றி விடுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து விஜய் மேலே இருக்க கோபத்தில் வருத்தத்தில் காதலில் ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற தாட்டில் இருக்கும் பொழுது தான் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. காஃபியை கொண்டு வந்து மேலே கொடுத்து சரி இந்தா காஃபியை குடினி அப்படின்னு காஃபியை கொடுக்குறாரு. காஃபியை கொடுத்து யார் கொடுக்குறாருன்னா அவங்க அம்மா கொடுக்குறாரு. வேறு குடிங்க அப்படின்னு. நீங்கள் ஏன் தம்பி எடுத்து வரீங்கன்னா அதனால என்ன, நீங்கள் வந்துருக்கீங்க உங்களுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு ஓவர் பாசமாக ஓவர் நல்லவரா ரொம்ப மரியாதையாக முன்னாடி இருந்ததுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக பணத்திமிரெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுலேருந்து மாறிட்டீங்க. இதெல்லாம் நினச்சி எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, என் தங்கச்சிங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, எங்கள் அக்கா என்ன நினைப்பா, ஏதோ நீங்கள் மாறிட்டீங்க நம்ம ஒன்றா தான் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா, கான்ட்ராக்ட் என்ன முடிய போகுது, முடிஞ்ச உடனே அடுத்த நாளே நீ யாரோ நான் யாரோன்னு என்னை துரத்தி விட்டுற போகிறீங்க அவ்வளோதானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே இவருடைய மனசில் என்ன தோணுது, நான் உன்னை விட்டால் தானே நீ போவ, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவரோட மனசில் இவ்வளோ காதலை வச்சுருக்கவர் டேரெக்டாகவே சொல்லிடலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, பர்த்டேக்கு அப்போ சொல்லலாம், வீட்டையும் கொடுத்து சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. காவேரியுடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரிவா இல்லை வந்து அன்றைக்கி ஒரு ஓப்பனாக சொல்லி என்னை விட்டு போயிடாத காவேரி, நான் வந்து நிவின் கிட்ட சொன்னதெல்லாம் இப்போ கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்து அப்போ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு வந்து சொல்லணும்னா அதுக்கு காவேரி வாயதரன்னு சொல்லணும். ஏமா சாமி மனசுக்குள்ளேயே வச்சிருக்காம எதுக்கு நிவின் கிட்ட சொன்னீங்க, அக்ரிமெண்ட்டும் நமக்குள்ள தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போவாச்சும் அவர் சொல்லலாம். அதுக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆகி பிரச்சனை ஆகிறதோ இல்லை வெண்ணிலா வரதோங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்படிக்கு முன்னாடி என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.